அன்புக்குரியவர்களே, என்னோட குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அல்ல, ஏழ்மையான குடும்பம். குடும்பம் ஏழ்மை வருவதற்கு காரணம் என் தகப்பனாருடைய குடி பழக்கத்தினாலே. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, அப்பான்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஊர்லேருந்து வந்து அப்பான்னு ஒரே பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பா வர்றன்னு சொன்னாவே 3 நாளைக்கு நான் எங்கே இருப்போன்னு எங்களுக்கு தெரியாது. 5 பிள்ளைங்களும் பறந்து ஓடிடுவோம். எங்கேயாவது மூலையில் போய், யார் வீட்லையாவது போய் மூலையில் பதுங்கியிருப்போம். அவ்வளோ ஒரு பயம், என்ன செய்வாரோ என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஊரெல்லாம் சண்டை, நிம்மதியே இல்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் குடும்பம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறுமை, கஷ்டம். ஏன்னா குடியினாலே எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டு, என் மாமாவுடைய வீட்டில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு சின்ன குடிசை கொடுத்து, அந்த குடிசையில் தான் 5 பிள்ளைகள் பிறந்தோம். 4வது நபராக நான் பிறந்தேன். பிறக்கும் பொழுது நன்றாக பிறந்தேன். 10 வயசு வரையும் துள்ளி விளையாடினேன், நன்றாக இருந்தேன். ஏன்னா குடும்பம் வறுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடுமையான காய்ச்சல் எனக்கு வந்ததுபடினாலே ஒரு கால் 2 காலம் அப்படியே விழுந்து போயிடுச்சு. 2 காலமே விழுந்துடுச்சு. நான் கடவுளுடைய கிருபை ஒரு காலாவது நிற்க வச்சாரு. ஆமென், ஹல்லேலூயா. 2 காலம் விழுந்து போச்சு. ஏன்னா மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது. எங்கள் அம்மா அவ்வளோ திறமை உள்ளவங்க கிடையாது, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல. ஏன்னா அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை நிமித்தம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை போல மாறினாங்க. ஹல்லேலூயா. எப்படி எங்கள் குடும்பமே ஒரு சின்ன பின்னமாக போயினது. சமுதாயத்தில் அந்த ஊர்லேயே எங்கள் குடும்பத்தை பார்த்தா கேவலமானவங்க. ஏன்னா ரொம்ப ஏழை ஃபேமிலியாக இருக்கிறது, குடிகாரனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி அற்பமாக என்னவாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், நீ சொந்தக்காரன் சொல்கிறது எங்களுக்கு அவமானமாகுதுன்னு சொல்லி எங்களை ஓரம் கட்டிட்டாங்க. ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டோம். 16 வயது இருக்கும் பொழுது தான் என் தகப்பனை குடியினர் அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து அவர் மரித்து போனார். இந்த நிலையில் என் தாயார் 5 பிள்ளைகளை வைத்து காப்பாற்ற முடியாத நிலை, விறகுகளை வெட்டி அதில் வருகிற 1 கிலோ அரிசி மாத்திரம் இரவு நேரத்தில் கஞ்சி ஆகி கொடுப்பார்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் புளி இலை இருக்கு இல்லையா, அந்த இலையெல்லாம் துளிர்களெல்லாம் சாப்பிடுவோம். அந்த புளியங்காய்களை சாப்பிடுவோம். இயற்கையாக கிடைக்கிற என்னென்ன எல்லாம் கிடைக்குது அதெல்லாம் சாப்பிடுவோம். மாடுகள் சாப்பிடுறத சாப்பிடுவோம். வேறு வழியில் வாழணும், வாழ்றது வழி இல்லை. சாவை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. எப்படியாவது வாழணும், ஏதாவது சாப்பிட்டு வாழணும். இந்த நிலையில் 1 வருஷம் எங்கள் அம்மா இருந்தாங்க. அவங்களும் சரீரத்தில் பயங்கரமான வியாதி வந்து அவங்களும் மரித்து போனார்கள். இந்த நிலையில் எங்கள் குடும்பம் கைவிடப்பட்ட நிலை. யாரும் எங்களை தூக்கிவிட முன் வரவில்லை. சமுதாயத்தில் இன்னும் நாங்கள் தள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. கிராமப்புறங்களில் திருமணமாகிற வீட்டில் போய் சாப்பிட்றது, அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் தான். ஏன்னா எங்களை பார்த்து அடித்து துரத்திடுவாங்க. சில வேளை திருமணம் ஆகிற வீட்டுக்கு, அந்த திருமணம் ஆகும் பொழுது பக்கத்து ஊரில் திருமணம் ஆகும், லாரியில் கொண்டு போவாங்க கிராமப்புறங்களில். அப்போ நானும் போய் உட்காந்துக்குவேன். என்னை பார்த்து ஒரு சொந்தக்காரங்க தான் தலையில் குட்டினான், நீலாம் இந்த திருமணத்துக்கு வரதுக்கு என்னடா தகுதிக்குதுன்னு சொல்லி தலையில் குட்டி காரி துப்பினார். அவருடைய துப்பின போது அவருடைய சளியெல்லாம் அப்படியே முகத்தில் அமர்ந்து அப்படியே அமர்ந்து கொண்டேன். என்ன செய்வது, பசியின் கொடுமை. சமுதாயமே என்னை ஒதுக்கிவிட்டது. யாருமே எங்களை நேசிக்க மாட்டாங்க. எதிர வந்தால் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதிர தரித்திரம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவார்கள். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலை. எனக்கு ஒரு வேளை என்று சொன்னால் ஸ்கூலில் தான் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாட்டை தேடி தான் போனேன். படிப்புக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. 10வது வரை நான் படித்தேன். சுத்தமாக என்னுடைய தமிழ் கிராமர் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. டீச்சர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, எவ்வளோ சொல்லிட்டே, அவனுங்களாவது 70வது பிழைச்சுவாங்க, நீ எப்படா பிழைக்க போகிற அப்படி நான் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காரியமே என் சிந்தையில் ஏறாது. ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும். இந்த சாப்பாட்டுக்கு தான் ஸ்கூலுக்கு போன, அந்த படிப்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. கடைசியில் 10வதுல ஆல் சப்ஜெக்டில் 37 மார்க் வாங்கினேன். 37 மார்க் வரலாற்றிலே நான் தான் பெரிய மார்க் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு மார்க் இல்லாமல் 37 மார்க் அரசாங்கமே போட்டுச்சு. அந்த மார்க் வச்சு எந்த வேலை கிடைக்கும்? என் தகுதிக்கு இந்த உலகத்தில் எந்த வேலையுமே கிடைக்காது. சாதாரண பெருக்கிற வேலை கூட கிடைக்காது. இந்த நிலையில் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நான் தெருக்களிலும் திண்ணைகளிலும் படுத்துக்கொண்டு சோகமான சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பேன். யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சோ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கணும். எவ்வளோ நாட்கள் தான் யார் சில வேளையில் வயிற்றை பிடிச்சின்னு அழுவேன். எங்கள் குடும்பமே, எங்கள் சகோதரர்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாய் வாடிக்கொண்டிருப்பார்கள்.
எங்களை நினைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உண்மையே சொல்கிறேன், எங்களை நினைக்கிறது 10 ரூபா கொடுத்து எந்தான்னு உதவி செய்கிறது யாருமே கிடையாது. சாகட்டும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்களாக நாங்கள் மாறினோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்கள் இருந்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹோட்டலில் போய் வேலை செஞ்சேன், தட்டு கழுவினேன், கையெல்லாம் புண்ணா போயிடுச்சு. கடைசியில் அந்த வேலையும் செய்ய முடியல. ஊருக்கு வந்தேன். ஊரில் வந்த சிலப்பாங்க நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நீ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்தினா நிறைய பேர் பிச்சை போடுவாங்க. தப்பு இல்லைப்பா, உன்னை பார்த்தா நிறைய பேர் பிச்சை போடுவாங்க சொன்னாங்க. உலகம் என்னை பிச்சை எடுக்க வைத்து விட்டது என்று சொல்லி மனவேதனை. நான் என்னால் என்ன பிரயோஜனம், நான் உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம் சொல்லி வாழ்க்கையை முடித்து விட வேண்டும். வாழ்க்கை கசந்து போன நிலையில், அந்த நிலையை தான் ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் மார்போடு மார்பு அடித்து கொண்டு அழுதேன். உலகத்தில் கடவுளே இல்லையா, கடவுள் ஒருத்தர் இருந்தா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், யார் அந்த கடவுள், யார் அந்த கடவுள் என்று சொன்னேன். உண்மையான கடவுள் யாரா இருக்கீங்களா, என்னை சந்திங்க என்று சொல்லி அழுதேன். உண்மையை சொல்றேன், இந்த எளியவன் ஏழையனுடைய சத்தத்தை உலகம் கேட்கவில்லை, ஆனால் இந்த எளியவனுடைய சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. உண்மையை சொல்றேன், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே அவர் ஆகாரத்தை கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. எளியவனுடைய சத்தத்தை பரலோகம் கேட்கும். நிச்சயமா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் தேவன் அற்பமா எண்ணுகிறவர் அல்ல, அதற்கு நானே சாட்சி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நண்புக்குரியவர்களே, ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசு என்னோடு கூட பேசினார். என் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியரோடு சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து ஒரு ஊழியரோடு சேர்ந்து 3 வருஷம் பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், கொரியர் ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் தம்பின்னு சொன்னார். எனக்கு எழுத படிக்க தெரியாது, சுத்தமாக தமிழ் கிராமர் தெரியாது. நைட்டெல்லாம் அழறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த வேலையும் செய்வதற்கு நான் தகுதி இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறேன், ஏன் இந்த உலகத்தில் நான் வாழணும், எந்த வேலையுமே செய்யாத தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் என்னோடு பேசினான், மகனே, உலகம் உன்னை பலவீனனாய் பார்க்கிறது, நான் உன்னை பலவானாய் பார்க்கிறேன். என்னுடைய ஊழியத்துக்கென்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வருவாயா என்று கேட்டான். நான் சொன்னேன், ஆண்டவர் உம்முடைய ஊழியம் செய்வதற்கு எந்த தகுதியும், படிப்பு, அறிவில்லாதவன், முட்டாள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், நான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், உம்முடைய வேலை செய்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொன்னார். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை தேசத்தின் கடைமணி மட்டும் கொண்டு போவேன், ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன், பிரபுக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன், உன்னை கொண்டு என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நீ வருவாயா என்று கேட்டார். அவ்வளவுதான். ஒரு பைபிள், ஒரு பெட்ஷீட், சின்ன 2 ஷர்ட் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது. என்னை பார்த்தா ஒரு எண்ணெய் பிச்சைக்காரனை போல இருக்கு தோற்றம், எலும்பும் தோலுமாக, எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அங்கே வேலை செஞ்சோம். சரியான முறையில் அவங்க வேதாகமத்தை எங்களுக்கு போதிக்கவில்லை. அவங்க சொன்னாங்க, விசுவாசத்தில் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, தூக்கி விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசின அந்த வார்த்தை மாத்திரம் உறுதியாய் கேட்டுக்கொண்டே இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், நாடோடிய போல 13 ஆண்டுகள் சுற்றித் திரிந்தேன். பிச்சைக்காரனை போல என்னுடைய வீடு எல்லாமே மரத்தடி, பிளாட்பாரம், சர்ச்சு வாசல். ஏதோ தெரிஞ்ச ஆண்டோடைய அன்பு உள்ளவங்க 1 நாள் 2 நாள் இடம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி இங்கெல்லாம் இடம் இல்லைப்பா, நீ போயிடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்படி 1 ஆண்டு அல்ல, 13 ஆண்டு வனவாச பாதை, கண்ணீரின் பாதை, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள். ஆனால் இந்த 13 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பாடம், தேவனை துதிப்பது. ஆமென். என்னுடைய பொழுதுபோக்கே தேவனை துதிப்பது தான். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா நடந்து போயிட்டே இருப்பேன், மரத்தடியில் அப்பாவை துதிச்சுட்டே இருப்பேன். துதிக்க 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 பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும், சரளமாக வந்துட்டு இருக்கோம். ஒரு பாட்டு வந்துடுச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய் பாக்கெட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷம். பாடி பாடி பசியை மறந்து போயிடுவேன். அல்லேலூயா. இரவு வரும்போது கேட்பேன், இரவு வந்தால் ஏன் இரவு வருகிறது, பகல் வந்தால் சொல்லுவேன் ஏன் பகல் வருகிறது. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு அலைந்த சூழ்நிலை. ஆனாலும் அந்த சூழ்நிலையில் மத்தியில் தான் கர்த்தரை துதிக்கும் பொழுது
இந்த பாடலை கர்த்தர் கொடுத்தார். பாலைவனமாயிருந்த எங்களை, பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. களிப்பாக மாற்றினீரையா, எங்களை களிப்பாக மாற்றினீர். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. இப்படி நிறைய பாட்டு வந்துட்டே இருக்கும். துதிக்க 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 பாட்டு வந்துட்டே இருக்கும். ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். எலும்பும் தோலுமாய் மாறினேன். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டேன். ஊழியக்காரர்களும் என்னை பார்த்து எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ எல்லாம் என்னத்தை ஊழியம் செய்வ, தேவனோட ஊழியத்துக்கே அழைக்கலைன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்க. எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டேன். எங்கும் எனக்கு இளைப்பாறுதலுக்கு இடமே இல்லை. என்ன செய்வது? சாவை தவிர வேறு வழி இல்லை. செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் கடவுள் நம்ம அழைத்த அழைப்பில் இந்த ஊழியத்தில் நான் சாகணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. இத்தனை 13 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசியாக எலும்பும் தோலுமாக போனேன். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, எங்கள் தெரிஞ்ச வீட்டுக்கு போனால் யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. ₹1 கொடுத்து கூட இதுவரையும் தாங்கலை. அன்றைக்கி எத்தனையோ சொந்தங்கள் என்னை தேடி வருது. மனதார அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி எலும்பும் தோலுமாய் சாக வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். எங்கு சாவது, என் வாழ்க்கை எங்கே முடிப்பது என்று சொல்லி தெரியல. ஒரு நண்பருடைய தெரிந்தவருடைய வீட்டுக்கு போனேன். மயங்கி கீழே விழுந்தேன். விழுந்த போது தான் அவங்க சொல்கிறாங்க, இவர் இன்னைக்கு நாளைக்கே செத்துருவார் பொழுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது, இவரை எழுப்பி இப்படியாவது அனுப்பிடுங்கன்னு சொல்லி ₹20 கொடுத்து தட்டுனாங்க. எழுந்துரு, எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று இருந்தது. அந்த சர்ச்சு வாசலில் படுத்துக்கிட்டு தாங்க முடியாத ஆளை கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் விசாரிக்கிறது யாருமே இல்லையா? அப்பொழுது வந்த பாடல் தான் என் ஒவ்வொரு பாடலும் அனுபவ ரீதியாக கர்த்தர் கொடுத்த பாடல். அப்பொழுது அந்த சரணத்தை, ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுறேன். யாருண்டு நான் அதை என்னை விசாரிக்க, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, உறவுகள் இல்லை நீரின்றி யாருண்டு நாதா, நீரே என் தஞ்சமள்ளோ, நீரே என் தஞ்சமள்ளோ, யாருண்டு நாதா என்னை விசாரிக்க, தனிமையில் காதறிய ஆகாரின் குரலை கேட்டி மனங்கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்தது. அழுது கொண்டே இருக்கிறேன்.
அப்பொழுது ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்த என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை போட்ட மாட்டான், என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, சூழ்நிலை சூழ்நிலை மாறிக்கொண்டே இருந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். எந்த இடத்துல அவமானத்தோடு நிந்தையோடு இருந்த அதே இடத்துல கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன கூட்டங்களில் கர்த்தருடைய கரத்தை ஜனங்கள் தேவ வல்லமையை பார்த்தபோது கர்த்தர் பெரிய பெரிய கூட்டங்களுக்கு என்னை கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. தேவனே என்னை உயர்த்தினார். ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போன பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு மனைவியை தேவன் கர்த்தர் கொடுத்தார். எங்களுக்கு திருமணமாகி 2.5 வயசில் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு 2.5 வயசு ஆயிடுச்சு. நல்லா பாடுவான், நல்லா துதிப்பான், எப்பொழுதும் ஏழைகளை கண்ட மனது இருக்குவான். எனி டைம் அவனும் ஒரு வர்ஷிப் பண்ணுறவனா, எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு போயிட்டேன். நல்ல ஒரு நிலைக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். திடீரென்று ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விட்டது, மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டோம். அந்த மருத்துவமனைக்கு போய் குழந்தையை பார்த்தபோது குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம், சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம். அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் முழுவதும் ஒரு மகிமையை பார்க்குறேன், தேவ மகிமையை பார்க்குறேன், வெளிச்சம் உண்டாகுது. இது மருத்துவமனையா, இது பரலோகமாக, ஒன்றும் புரியல எனக்கு. என் குழந்தை கோமா நிலைக்கு ஆயிடுச்சு. என் குழந்தைய உள்ளே போகிறாங்க, கோமா நிலையில் இருக்கிற எல்லா குழந்தையும் வெளியே வருது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டது, சமாதானம் என்னை மூடிக்கொண்டது. சனிக்கிழமை காலையில் டாக்டர் என்னை பார்த்து சொன்னார், சார் உங்கள் குழந்தை மறிச்சு போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பும் கட் ஆகிடுச்சு, பாடி இப்போ கொண்டு போயிடுறீங்களா இல்லை என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். சனிக்கிழமை காலையில் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆராதனை, என்ன செய்வது, அடக்கம் செய்வதா ஆராதனை செய்வதா? ஆராதனை செய்வது தான் முக்கியம் என்று சொல்லி மருத்துவமனையில் டாக்டர் பார்த்து சொன்னார், சார் எங்கள் குழந்தையுடைய பாடியை நாங்கள் திங்கட்கிழமை எடுத்துக்கிறோம், நாளைக்கு எங்களுக்கு ஆராதனை இருக்குது. என் மனைவியை குழந்தையின் பக்கமாய் நிறுத்திவிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனை செய்தேன். திங்கட்கிழமை காலையில் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரணும், கையில் பணம் இல்லை. எவ்வளோ பணம் கேட்பாங்க தெரியாது. அழுது கொண்டே இருக்கிற ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. மருத்துவமனைக்கு சென்ற போது டாக்டர் என்னை பார்த்து சொன்னாங்க, சார் உங்கள் குழந்தைக்கு பணம் பே பண்ணிட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது சார், நீ பாடி கொண்டு போங்க சொன்னேன். பணம் யார் சார் கட்டுன்னு சொன்னேன். உன் பேரில் வந்து ஒரு கருத்தர் கட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், நம்ம வீடு சவ வீடு இல்லை, ஆராதனை வீடு. எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க, கீபோர்டெல்லாம் கொண்டு வந்துடுங்க. என் குழந்தையுடைய பாடியை வைத்து பாடின பாடல் தான் இந்த பாடல். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தந்தானே தந்தானே மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே
பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. ஓ ஓ பாடிக்கொண்டிருக்கும்போது எல்லாரும் என்னை பார்த்து அழுதார்கள். என்னால் அழ முடியல. ஏனென்றா என் ஆண்டவர் என்னை சமாதானத்தில் நிரப்பி விட்டார். நான் அழ ட்ரை பண்ணுற முடியல, என்னால் முடியல. இவ்வளோ ஒரு தேவ சமூகம் என்னை மூடிக்கொண்டிருந்தது. கடைசியாய் அவனுக்கு பிடித்த ஒரு பாடலை, எல்லாமே நீர்தான் ஐயா, இந்த பாடலை என் மைண்டை நினைக்கிறேன், அந்த ஒரு சரணத்தை கூட பாடிடும். ஆமென். எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. Come on. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. துவக்கமும் நீர், எல் முடிவோ நீர், எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. இந்த பாடலை பாடி அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்து நான் டாடி டாடின்னு கூப்பிடுற பிள்ளை துருத்துருன்னு இருப்பான், சத்தம் இல்லை. வீட்டில் வந்து அப்படியே அமர்ந்து கொண்டு டாடின்னு சொல்ற பிள்ளை காணோம். வேதனையும் கண்ணீரமாயிருந்தது. அன்று நான் என்ன துரோகம் செஞ்சேன், ஏன் குழந்தை எடுத்தீங்க? அப்பொழுது ஒரு சத்தம், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வாசனை வீசாத மகனே, அந்த குப்பியே நான் உடைச்சேன். உன்னை கொண்டு லட்சங்கள் கோடி கணக்கான மக்கள், இது போல சூழ்நிலையில் உடைந்து போயிருக்கிற மக்களுக்கு நான் உன்னை கொண்டு காயத்தை கட்டுவதற்கு ஒரு பரிமள தைலத்தின் வாசனையாக நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று, அதற்காகத்தான் இந்த காரியம், இதை நான் ஏற்படுத்தினேன் என்று சொன்னான். நான் சொன்னேன், நான் உன்னுடைய அடிமை ஆண்டவரே, உமக்காக எதையும் செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு பிறகு என்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்க ஆரம்பித்தார். நான் வர்ஷிப் பண்ண ஆராதனை செய்யும் பொழுதே, உண்மையை சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியல, எந்த இடத்துல வர்ஷிப் பண்ணாலும் வானம் திறக்கப்படும், தூதர்கள் அப்படி இறங்குவாங்க. ஒரு இடத்துல நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கேமரா பிடித்திருந்த ஒரு சகோதரன் உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் என் பக்கமாக நின்றதை பார்த்த உடனே கேமராவை கீழே போட்டார், பயந்துட்டு. அவர் முடிஞ்ச உடனே சொல்கிறார், பாஸ்டர், ஆராதனை செய்து கொண்டிருக்கும் உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் என்ற உடனே என்னால் முடியல, அப்படியே பயந்து கீழே போட்டு நான் கேமராவைன்னு சொன்னேன். நிறைய லைவாக பார்ப்பாங்க. இப்படி பெரிய பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. கர்த்தரின் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். அதுக்கு பிறகு இன்னொரு சோதனை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. ஒரு 2:30 மணி இருக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற சாட்சி. 2:30 மணி இருக்கும், அதிகாலையில் பூமி பிளந்து ஒரு பெரிய வலு சர்ப்பம் வெளியே வந்து வானத்தை சுற்றி என்னுடைய அறைக்குள் வந்து நின்றது. அதனுடைய முகம் மனிதனுடைய முகமும் மிருகத்தினுடைய முகமும் இணைக்கப்பட்டிருந்தது. என்னை பார்த்து சொன்னது, ஏ லூகாஸ் சேகர், நிறுத்துறோம் ஆராதனையை, உன்னால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, உனக்கு எத்தனை கோடி வேணா சொல்லு, நான் தரேன். உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணும்னு சொல்லுவோம், எல்லாம் அறைக்குள் நான் கொண்டு வரேன், நீ இயேசுவை மகிமைப்படுத்தாதுன்னு சொன்னான். நான் அவனை பார்த்து சொன்னேன், உன் ராஜ்யத்தை அழிப்பதற்கு தான் ஆண்டவரை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கெட் அவுட், கெட் அவுட் என்று சொன்னேன். அவன் உடனே என்னை பார்த்து சொன்னான், நான் அவனை வாழ விட மாட்டேன்,
உன்னை நான் கொன்னுடுவேன், நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டவருடைய அனுமதியில் நாம கீழே விழாது அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், இப்போ நான் அவனை விட்டு போறேன், ஆனால் அவனை விட மாட்டேன், நான் கொன்னுடுவேன். பயமும் திகிலும் நிறைந்த ஒரு சுச்சுவேஷன். ஆனால் கர்த்தரோ என்னை பலப்படுத்தினான். அப்பொழுது எனக்கு காரெல்லாம் கிடையாது, டிவிஎஸ் 51 வாட் சின்ன ஓட்ட வண்டி இருந்தது. அந்த வண்டியில் தான் 100 கிலோமீட்டர் தூரம்லாம் போய் ஊழியம் செய்வேன். சில வேளை இன்ஜின் எல்லாம் பற்றிக்கும், ஆனால் கை வச்சு ஜோமன் ஆண்டவர் என்னால் நடக்க முடியாது, ஆனால் வண்டி ஓடும். இப்படியே செயல்பட்டு கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் கீழே இறங்கி வந்த மழை பெஞ்சு சகதியாக இருந்தது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், கால் சரைக்கு அப்படியே கீழே விழுந்தேன். அப்படியே மெல்ல கடிச்சு விழுந்ததுனால முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு எல்லாம் 4 டிஸ்க் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எலும்புகள் எல்லாம் அப்படியே கிராக் ஆகிடுச்சு. மூச்சு விட முடியல. மரணத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. 4-5 டிஸ்க் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கை ஆகிடுன்னு சொல்லி ஒரு டெட் பாடியை கொண்டு வந்து வீட்டில் கழுத்திட்டு போயிட்டாங்க. நானும் என் மனைவி ஓன்னு அழுகிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது பிசாசு வந்து என்னோட பேசுகிறான், இதுதான் உனக்கு மரண படுக்கை, கடைசி படுக்கை என்று சொன்னான். நான் அந்த நிலையில் அவனை பார்த்து சொன்னேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வாசனத்தை வச்சு 10 days மனைவி நானும் எல்லாரும் கைவிட்டாங்க. எங்களை உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. கர்த்தர் ஒன்று பேசினார், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். 8 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தாங்கன்னா 1 மணி வரையும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க 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 எனக்கு கர்த்தர் ஹீலிங் கொடுத்துட்டே இருந்தார். 10 daysக்குள்ள மறுபடியும் எழும்ப ஆரம்பித்தேன். பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சுகத்தை கொடுத்த உடனே இந்த வசனத்தின் அடிப்படையில் பாடலை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, உனக்கு எதிரான வாய்க்காதே மகளே, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை, நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. Come on. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன், உன்னை நான் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிடுவேன். இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன், இரவினிலும் பகலினிலும் சேதமில்லாமல் காத்திடுவேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளை நான் அகற்றிடுவேன், உன்னை கொண்டு மலைகளையும் குன்று. கரங்களை உயர்த்தி நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. நீ உயிரோடு நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன், 7 மடங்கு அக்கினியில் சேதமில்லாமல் காத்திடுவேன். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன், ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்வேன். உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய, உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடை செய்ய. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் சொல்லுங்க சொல்லுங்க, நீ உயிரோடு. இயேசுவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு உனக்கு நாமே. அதற்கு பிறகு கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். அடுத்துக்கு பிறகு இன்னொரு ப்ரமோஷன். ஒவ்வொரு சோதனை எனக்கு ஒரு ப்ரமோஷனாக மாறினது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உயர்வுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தது. அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு தேவன்
நிறைய பாடல்களை கற்றுக் கொடுத்தார். 100கணக்கான பாடல்கள். உண்மையை சொல்றேன், இன்னைக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பல தேசங்களில் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எத்தனையோ பாடலை கேட்டிருக்கேன், அந்த பாட்டு கேட்கும் பொழுது ரொம்ப ஒரு உயிர்மீழ்ச்சியாக இருக்குது. 199% எனக்கு சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? உயிர்மீழ்ச்சி, ரிவைவல். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். பாடலை கேட்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அமேசிங் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு படிக்காத ஒரு முட்டாள் எழுதின ஆண்டவர் கொடுத்த பாடல் இன்னைக்கு பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் காரில் போட்டோம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பிரதர், அவ்வளோ ஒரு பிரசன்னம் என்று சொல்வார்கள். இந்த எளியவனை கர்த்தர் உயர்த்தினார் சகோதரர்களே. அதே போல எங்கள் கிராமத்தில் மெலிஞ்சு போன ஒரு குடும்பம், தள்ளப்பட்ட குடும்பம், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட குடும்பம் இருந்த எங்கள் குடும்பத்தை தேவன் எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே மேன்மையாய் உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். சொந்தம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா? எங்க அத்தை பையன், எங்க மாமா பையன். எங்கிருந்தா உறவு வந்தது தெரியல, ஏகப்பட்ட உறவு. நிறைய பேர் வருவாங்க, என்ன தெரியலையாப்பா உங்க அப்பாவுக்கு சொந்தக்காரன் வாங்க, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கல்யாண நோட்டீஸ் வருவாங்க, விஐபி நோட்டீஸ் எனக்கு வரும், தம்பி நீங்கள் எப்படியாவது எங்கள் கல்யாணத்துக்கு வந்தோன்னப்பா. அன்றைக்கி கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னால் தலைமலை கொட்டி காரி துப்பினவங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம்ப்பான்னு சொல்லி விஐபி நோட்டீஸ், பழம் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து நான் சொல்வேன், என்னால் முடியாது, நான் பிஸியாக ஒழிச்சிறேன், அவங்களுக்கு என்ன காசு தேவையோ அதை கொடுத்து அவங்கள மன மகிழ்ச்சியாக அனுப்புவேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், எங்கள் ஊரில் யாருமே ஃப்ளைட்டில் யாரும் போனவங்களே தெரியல. ஒரு காலத்தில் பஸ்ஸில் போகிறதுக்கு ஆசையாக இருக்கும், ட்ரெயினில் போகிறதுக்கு ஆசையாக இருக்கும், ஏன்னா என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்பா தெய்வம் இன்னைக்கு 199% ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏசப்பாவே இதை நிமித்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னது போல ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போக சொன்னார் இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய மனிதர்கள் மத்தியில் கொண்டு போகிறார். நிறைய பேர் வரவங்க, பிரதர் உங்களை பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். என்னை ஏர்போர்ட்டில் வரவேற்கிறது சில பேரில் பெரிய ஒரு கூட்டமே நிற்கும், பெரிய கூட்டம் எல்லாம் பூங்கொத்து வச்சுக்கிட்டு எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு நிற்பாங்க. நான் நினைப்பேன் யாரோ விஐபி யாரோ மினிஸ்டர் யாரோ வராங்கன்னு. நான் வீல் சேரில் தான் போவேன், மினிஸ்டர் யாரோ வராங்கன்னு நினைப்பேன். பார்த்தா நம்மளை வரவேற்கிற ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அட என்னது அநியாயம் ஆண்டவர், இந்த கழுதைக்கு ஹல்லேலூயா. ஒருத்தர் கையை பிடிப்போம், ஒருத்தர் காலை பிடிப்போம், எனக்கே வெக்கமாக இருக்கும். இதை எனக்கு பிடிக்காதீங்க, நான் கண்டிப்பாக ஏறுறேன் காரில். அப்படியே காரில் கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படி என்னப்பா இது பாசமாக இருப்பான். இந்த மேன்மை எல்லாம் எம்பெருமான் இயேசுவால் வந்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில வேளை எங்கள் வீட்டில் எங்கள் தெருவிலே நிறைய காரில் வந்து நிற்கும். எல்லாம் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பொறாமையாக இருக்கும். என்ன இந்த ஆள் என்னதான் வேலை செய்கிற, எங்கே இருக்கிற பெரிய பெரிய விஐபிலாம் வந்து வீட்டுக்கு வராங்க, அப்படியே வந்து முழங்கால் படிட்டு, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உதிக்கிற வெளிச்சத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அதை நடைமுறையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். லூக்கா சேகருக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற அத்தனை பேர்களுக்கும் அதை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விஐபி கல்யாணத்துக்கு போனேன், போய் ஸ்டேஜில் போயிட்டு அவங்கள விஷ் பண்ணிட்டு வர மொத்த ஜனங்களை என்ன சுற்றிச்சு, எல்லாம் என்ன பொண்ணு மாப்பிள்ளை விட்டுட்டாங்க, எல்லாம் ஏன் எங்கிட்ட போட்டோ எடுக்க தயவுசு தப்பிச்சு வெளியே ஓடி வந்தேன். ஹல்லேலூயா. அதனால் முடிஞ்சவனை யாரும் போட்டோ எடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதாவது இந்த மேன்மை, இந்த மகிமை இயேசு ஒருவர் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். படிப்பறிவில்லாத இருந்த என்னை, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்த என்னை இன்றைக்கு இஸ்ரவேலிலே அடையாளமாக, அற்புதமாக, சாட்சியாக ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆமென், ஒரு முகவரியை கொடுத்த தெய்வம், ஆமென், வாழ வைத்த தெய்வம்.